ஐம் சாரி. எதுக்கு சாரி? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கொடுத்த இடத்துல நீ நடந்துகிட்டதை வச்சு நான் உன்னை சத்தம் போட்டதுக்கு தான் சாரி. ஓ, அத சொல்றியா? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். அத நினைச்சா நீ இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அது வீட்டுக்கு வரும்போது நான் உன் மேல ரொம்ப கோவத்துல இருந்தேன். ஆனா நீ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதனால அப்படி நடந்துகிட்டேன்னு நீ சொல்லும் போது தான் உன் மனசுல நீ எப்படி ஃபீல் பண்ணேன்னு எனக்கு புரிஞ்சது. இப்பவும் என் மனசு உனக்கு புரியல விஷால். இல்ல இசை, எனக்கு புரியுது. புரிஞ்சு என்ன பண்ண போற? சரி வேண்டாம், நான் போய் தூங்கட்டுமா? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். என் மனசு புரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க. இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் என் லைஃப் என்ன ஆகும்னு நீ யோசிச்சியா? அப்படித்தானே நீ கேட்க வர? ஐ நோ. நான் தான் சொன்னேன்ல, இப்போ இல்ல, எப்பவுமே என் மனசுல இருக்கிறது உனக்கு புரியாது விஷால். ஷோ இசை, நீ என்னன்னு சொல்லு இசை. அட்லீஸ்ட் நான் புரிஞ்சுக்கவாத ட்ரை பண்றேன். நான் வேணா உன்னை சொல்லவா? சரி, நம்ம 2 பேருக்குமே டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வரலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ, பணமோ வீடோ வேலையோ என்ன வேணும்னாலுமே அதுல என்ன பெஸ்டோ அதை நான் உனக்கு ஆஃபர் பண்ணுவேன். உன்னை எனக்கு பிடிச்சிருச்சு விஷால். உன்னை நான் லவ் பண்ணேன். அதனாலேயே தான் இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம லைஃப்ல பாத்தியா என்னென்னமோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அதுக்கப்புறம் நீ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் நானே என் மனசை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். உன்னை எனக்கு பிடிக்கும் விஷால். ஆனா நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. சூழ்நிலை காரணமா தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப கூட நீ நான் சொல்றத மனசார நம்ப மாட்ட. ஆனா ஒரு நாள் நீ இதெல்லாம் கண்டிப்பா நம்புவ. எனக்கு தெரியும் விஷால். அப்ப நான் உன் கூட இருப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இந்த பாரு, நீ ரொம்ப குழப்பிக்காத. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவையோ சொல்லு, நான் தரேன். வீடு, பிசினஸ், ஐ மீன் மணி ஆல்சோ. எது வேணாலும் நான் தரேன். என்ன வேணும் கேளு. நீ எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற விஷால். சந்தோஷத்தை வாழ்க்கையில இருக்கிற வசதிகள் மட்டும் கொண்டு வராது. லைஃப பத்தின நம்மளோட ஆட்டிடியூட் தான் நம்ம சந்தோஷத்தை எப்பவுமே டிசைட் பண்ணும். என்ன சொல்ற விஷால்? தப்பா எடுத்துக்காத. நான் அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுனால ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அந்த குற்ற உணர்ச்சியை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக இந்த மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு எந்த ஒரு பிரைஸ் டாகையும் ஒட்டவும் தேவையில்லை. ஏன்னா பணம், வசதி இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு உன் வாழ்க்கைக்குள்ள நான் வரல. எனக்கு எல்லா சிச்சுவேஷன்லயும் வாழ தெரியும். என் பேருக்கு கொரியர் வந்திருக்கு. யாரா இருக்கும்? ஒரு வழியா சேர வேண்டியவளோட கைக்கே இசையோட ஜாதகம் வந்து சேர்ந்துருச்சு. இனி யாருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு அவங்களே முடிவு பண்ணட்டும். அடியே இசை, என் பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? அது ஒரு நாளும் நடக்காது. இந்த வீட்டோட அட்ரஸ் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ யார் எனக்கு கொரியர் அனுப்பியிருப்பா? அதுவும் இந்த அட்ரஸ்க்கு. இசையோட ஜாதகமா? இவளோட ஜாதகத்தை எனக்கு யார் அனுப்பியிருப்பா? சொல்லு ஸ்ரீஜா. எனக்கு ஒரு கொரியர்ல ஜாதக புக் வந்திருந்துச்சு. அத பிரிச்சு பார்த்தா இசையோட ஒரிஜினல் ஜாதகம். அந்த இசை யாருக்கும் தெரியாம டூப்ளிகேட் ஜாதகத்தை ரெடி பண்ணி விஷால கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்காப்பா. அப்படியா? என்னமா சொல்ற? அந்த இசை சரியான ஃப்ராடுப்பா. விஷால் இவள ஃப்ராடுன்னு சொல்றது தப்பே இல்ல. சுபத்ரா வீட்டுக்கு நான் தான் பிளானோட வந்திருக்கேன்னு பார்த்தா இவ விஷால கல்யாணம் பண்ணிக்கணும்னு பக்கா பிளானோட வந்திருக்கா போல இருக்கு. வெரி குட் ஸ்ரீஜா.
நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஆமாப்பா, இந்த வீட்ல மூத்த மருமக பேர்ல தான் புது ஃபேக்டரி வாங்கணும்னு எல்லாரும் சொன்னப்போ தேவகி குறுக்க வந்து அந்த இசையோட ஜாதகம் ராசியானது எப்பவும் சுபத்ராவோட பேர்ல வாங்குற மாதிரி இந்த முறை இசையோட பேர்ல வாங்குவோன்னு சொன்னாங்க. இந்த ஜாதகத்தை போய் நான் எடுத்து காட்டினா யார் யாரோட முகம் எப்படி எப்படி மாறப் போகுதுன்னு பார்க்க எனக்கு அப்படியே ஆசையா இருக்குப்பா. அவசரப்படாத. நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய ட்ரம் கார்டு. அதை சாதாரண இறக்கி விட்டுறாத. நீ அடிச்சு ஆடணும்னா முதல்ல இசையோட ராசியால தான் சில சங்கடமான விஷயங்கள் நடக்குதுன்னு அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். நல்ல வேலை எல்லாரும் பிஸியா இருக்கிறதுனால சாவியை திருட முடிஞ்சது. இப்ப நாம இதை எடுத்த மாதிரியே சாவியை யாருக்கும் தெரியாம சீக்கிரம் கொண்டு போய் வச்சிடணும். அப்பாடா, ஒரு வழியா கெமிக்கல் கலந்த பெர்ஃப்யூம் பாட்டில ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அங்கிள், என்னோட காரியத்தை சாதிக்கணும்னா நீங்க மேல போய் தான் ஆகணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ண முதல் 5 நிமிஷம் ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் நடக்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பாவம் தான் நீங்க. இன்னையோட உங்க சாப்டர் க்ளோஸ். வா சுபத்ரா. என்ன ராகவ், எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? சுபத்ரா, ஒன்னு பண்ணு, நீயும் என் கூட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துற. நானா? பரவாயில்லையே ஸ்ரீஜா, உனக்கு லக்கு தான். ஒரு விக்கெட் இன்னைக்கு போகணும்னு பார்த்தா 2 மெயின் விக்கெட் போகுது. அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிங்க, போலாம். எல்லாம் ரெடியா? பாஸ்கரா, அம்மா, சுபத்ரா உன் கூட வர்றது நல்ல விஷயம்தான். சுபத்ரா, போறதுக்கு முன்னால ஒரு பூஜையை பண்ணிட்டு கிளம்பு. அம்மா, சுபத்ரா காலையிலேயே பூஜை முடிச்சிட்டாமா. என்ன சுபத்ரா, போலாமா? அது கொடுப்பா. ஏய், என்னாச்சு? ஏய், அம்மா என்னாச்சு? என்ன சுபத்ரா? அடிபட்டுச்சா? அம்மா என்னம்மா ஆச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப பரவாயில்லையா சுபத்ரா? போலாமா? என்னங்க, என்னம்மா? நாம இந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றதை இன்னொரு நாள் வச்சுக்கலாமா?